ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமகனே தீர்த்து நீக்கும் கந்தவடே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளிலிருந்து தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று மருத்துவம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை பதிவாக கொடுக்கிறோம். அந்த வகையில் இது தொடர் பதிவில் இது 4வது பதிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பதிவில் ரிஷபலக்கணம் அல்லது ரிஷபலக்கணம் 2ஆம் இடமாக வரும் பட்சத்தில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் எவ்வாறு இருக்கும், எத்தகையதாக இருக்கும், இந்த நோய்கள் உடலில் உள்ள உறுப்புகளில் எந்த உறுப்புகள் பாதிக்கப்படும் என்பது சார்ந்த தகவலை இந்த பதிவில் பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே. என்ஜான் உடம்பில் சிரசே பிரதானம் என்று சொல்லக்கூடிய மேச லக்கணத்திலிருந்து பாதம் வரை 12 லக்கணத்திற்கும் இந்த உடல் பாகத்தை 12 பாகமாக பிரித்து இந்த 12 பாகத்தில் இருக்கக்கூடிய உள் உறுப்புகளை இந்த 12 ராசிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர பாதமும் எடுத்துக்கொண்டு இயல்பு வாழ்க்கையை சுலபமாக நடத்தி கொண்டு வருகிறது. இதில் எந்த நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகங்கள் அமர்ந்து அது 6ஆம் இடமாகவோ அல்லது லக்கணமாகவோ அல்லது லக்கணத்துக்கு 3ஆம் இடமாகவோ, 3ஆம் இடம் என்று சொல்லுவதற்கு காரணம் லக்கணத்துக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு இது 12ஆம் இடம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்படி ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு பாவகமும் ஒவ்வொரு செயலையும் அது நின்ற கிரகங்கள் சார்ந்தது, அதற்கு வீடு கொடுத்த கிரகங்கள் சார்ந்தது, பார்வை பெற்ற கிரகங்களினுடைய சார்ந்த தன்மையோடு நோய்களும் நன்மை தீமைகளும் நடைபெறுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து ரிஷபலக்கணம் 2ஆம் இடமாக அல்லது ரிஷபலக்கணம் லக்கணமாக அமையும் பட்சத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை எந்த கிரகங்கள் அல்லது உறுப்புகள் சுட்டி காட்டுகிறது என்று பார்ப்போமானால் உள் மூக்கு, பற்கள், தொண்டை, கன்னம், சிறுமூளை, கழுத்து எலும்புகள், தைராய்டு சுரப்பிகள், உள்ளுதடுகள், நாக்கு, உதடுகளின் பிரிவுகளான மேலெண்ணம், கீழெண்ணம், ஒட்டடம் போன்ற இவைகளில் ஏற்படும் பிளவுகள், கண்களில் ஏற்படும் அனைத்து விதமான நோய்கள், பற்களில் ஏற்படும் சத்து குறைபாடுகள், ஒட்டுப்பற்கள், நீர் மண்டலங்கள் பாதிப்பு ஏற்படும், அழகிற்காக செய்து கொள்ளும் சிகிச்சையினுடைய பக்க விளைவுகள், கண்ணில் ஏற்படும் கருப்பு செதில்கள், முகம் பார்த்து பேச முடியாத கூச்சம், திக்கி பேசுதல், கழுத்து கலலைகள், பொண்ணுக்கு வீங்கி போன்ற கழுத்து சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது கழுத்தினுடைய பக்கவாட்டில் ஏற்படக்கூடிய நோய்கள் இதில் சுலபமாக முகத்தில் வந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை ரிஷபலக்கணம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய இலக்கண புள்ளி கிருத்திகையில் அமையும் பட்சத்தில் இவர்களுக்கு சுலபமாக முகத்தில் கட்டிகள், பருக்கள் மற்றும் கொழுப்பு கட்டிகள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இவர்களுக்கு முகத்தை அழகை கெடுத்து விடுகிறது. அதே சமயத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இவர்களுக்கு சின்ன கொப்பளங்களும் சின்ன தழும்புகளும் நீர்க்கட்டிகளும் ஏற்படுவதற்கான சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணிவிடுகிறது. இது இல்லாமல் கட்டிகள் சம்பந்தப்பட்டது, நீர் சுரப்பிகள் சம்பந்தப்பட்டது மற்றும் தைராய்டு சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட நோய்களை ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் பற்கள், எலும்புகள், பாதுகாக்கப்படும் உள் உறுப்புகள், அதாவது தலையில் உள்ள உள்ள உறுப்புகள், பற்கள், உதடுகள் மற்றும் நாக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏற்படக்கூடிய புண்கள் மற்றும் தொந்தரவுகள், கட்டிகள் மற்றும் எலும்பில் ஏற்படக்கூடிய சின்ன வலிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய இரத்தத்தினுடைய தன்மையை அடையாளம் காட்டக்கூடியது சந்திரன். ஆக இரத்த நீர் ஓட்டங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் செய்யக்கூடியவை இவை அனைத்தையுமே இந்த ரிஷபராசியை அடையாளம் காட்டுகிறது. இது இல்லாமல் நீர் சுரப்பி சம்பந்தப்பட்டது அல்லது உடலில் உள்ள எந்த விதமான சுரப்பு மண்டலங்கள் அனைத்தும் சந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் சுக்கிரனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் சந்திரன் இங்கு உச்சம் பெறுகிறார். அதே சமயத்தில் சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகமும் சுக்கிரனும் நீர் கிரகம் என்பதால்
இந்த தொந்தரவுகளை தருகிறது. இது இல்லாமல் அதிகமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நோயினுடைய பாதிப்பை குறைத்து கொள்வதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளிலிருந்து பக்க விளைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதிகமாக சந்திக்கிறார்கள். இது இல்லாமல் கண்ணில் சம்பந்தப்பட்ட கருப்பு வளையங்கள், கண்ணை சுற்றி இருக்கும் கருப்பு வளையங்கள், இது இல்லாமல் கண்ணில் நிற்காமல் நீர் வடிதல், கண் கூசுதல் போன்ற தொந்தரவுகளை இவர்கள் அதிகமாக சந்திக்கிறார்கள். அதே சமயத்தில் திக்கி திக்கி பேசுவது, அதே சமயத்தில் நாக்கு சம்பந்தப்பட்ட தொந்தரவால் ஏற்படக்கூடிய இரத்த ஓட்டத்தினுடைய சீர்பாடு குறைவினால் ஏற்படக்கூடிய உமிழ்நீர் சுரப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், இந்த மாற்றத்தில் உமிழ்நீர் குறைவாக சுரந்து அதனால் ஏற்படக்கூடிய திக்கி திக்கி பேசும் சூழ்நிலைகளை இந்த ரிஷபராசியை அடையாளம் காட்டுகிறது. இது இல்லாமல் கழுத்து பக்கம் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு வீங்கி மற்றும் கழுத்து வீக்க சம்பந்தப்பட்ட நோய்கள் அல்லது கழுத்து ஓரத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளால் ஏற்படக்கூடிய சூழ்நிலையால் வரக்கூடிய அனைத்து நோய்களையும் இந்த ரிஷபராசியை காட்டுகிறது. இந்த ரிஷபராசியை அடையாளம் காட்டக்கூடிய நோயிலிருந்து விடுபடுவதற்கு அலங்காரமுள்ள பெண் தெய்வங்கள், அதே சமயத்தில் சிவனும் சக்தியும் இருக்கக்கூடிய கோவில்களில் தரிசனம் செய்வது, அலங்காரம் உள்ள பெண் தெய்வங்களை தரிசனம் செய்வது, அது வீரமாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய உருவத்தை கொண்ட முருகனுடைய ஸ்தலங்களில் வழிபடுவது என்பது இவர்களுக்கு ஒரு சாலச்சிறந்த யோகத்தை தருகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு அதிகமாக காய்கறிகள் சம்பந்தப்பட்டது, நீரோட்டம் உள்ள காய்கறிகள் சம்பந்தப்பட்டது, இது மட்டும் இல்லாமல் கால்சியம் சம்பந்தப்பட்ட கிழங்குகள் சம்பந்தப்பட்ட உணவு வகையில் இவர்களுக்கு மிக சுலபமாக இவர்களின் நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு திருப்திகரமான ஒரு சூழலை தந்து உதவுகிறது என்பது நடைமுறையில் பார்க்கிறோம். அதற்கடுத்து இவர்கள் சுக்கிரனுடைய லக்னத்தில் பிறந்திருக்கிறார்கள். இவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மருத்துவ முறைகளை கையாண்டு அந்த ஒன்றுக்கு மேற்பட்ட மருத்துவ முறைகளிலிருந்து இவர்கள் நோய்கள் நிவாரணம் அடைந்திருப்பதை காண முடிகிறது. இது இல்லாமல் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அக்குப்ரெஷர் சம்பந்தப்பட்ட வைத்திய முறைகள் இவர்களுக்கு சாலச் சிறந்ததாக அமைந்து நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு உராய்வு சம்பந்தப்பட்ட நோய்களிலிருந்து இவர்கள் அக்குப்ரெஷர் மூலமாக சுலபமாக வெளியில் வந்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு கழுவி நீக்க முத்திரையான அபான முத்திரையும், இது இல்லாமல் பிருத்திவி முத்திரை என்று சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய சக்தியை அதிகப்படுத்தும் முத்திரையும் இவர்களுக்கு சாலச் சிறந்த நிவாரணியாக பயன்பாட்டில் காண முடிகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த பிருத்திவி முத்திரை என்பது சந்தன விரலின் நுனியையும் கட்டை விரலின் நுனியையும் சேர்த்து மற்ற 3 விரல்களை நேராக நீட்டி இருக்குமாறு அமைந்து சம்மணம் இட்டு வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து மடியின் மீதோ அல்லது முழங்கால் மீதோ கையை மேல் நோக்கி வைத்திருக்கும் பட்சத்தில் இந்த முத்திரை அமையும். இந்த முத்திரை காலை மாலை சாப்பிடுவதற்கு முன் ஒரு 10 நிமிடம் செய்யும் பொழுது குறைந்தபட்சம் 7 நாட்களில் ஒரு பலமான வித்தியாசத்தை சந்திக்க முடியும். அதே சமயத்தில் அபான முத்திரை என்று சொல்லக்கூடிய கழிவு நீக்கும் முத்திரையும் இவர்களுக்கு மிகச்சிறந்த முத்திரையாக நடைமுறையில் அடையாளம் காணப்பட்டு வருகிறது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மடுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை திறன் பதம் காப்பதாமே.